நாம எவ்வளவு எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு விடிந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அந்த விடியலினுடைய முன்மாதிரியாக இந்த சகோதரரை நான் பார்க்கின்றேன். அப்புறம் என் மனசுக்கு மகிழ்ச்சி தந்த விஷயம் புத்தகங்களை தந்தது. பெரும்பாலும் நான் இங்க 2-3 வருஷங்களாக பேச வருகின்றேன். புத்தகங்களை தான் தருகிறார்கள், அதுதான் நல்லது. எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இதை விட நல்ல பரிசு இருக்கவே முடியாது. எங்களுக்கு பெரிய சங்கடம் என்னன்னா, எங்க போனாலும் ஒரு சால்வையை போத்துறாங்க. இந்த சால்வையை பிரிச்சு போத்தாம கையில கொடுத்தாலாவது நம்ம இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கலாம். அதை நல்லா பிரிச்சு 3 தடவை உதறி வேற நமக்கு போத்துற போது அதே ஷேப்ல திரும்ப நம்மால அதை மடிக்கவே முடிய மாட்டேங்குது. இது இந்த உலகம் உருண்டைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சால்வை சுத்தி 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 திரும்ப அவருக்கே வரும்போதுதான். நவராத்திரிக்கு வரும்போது வீட்டுக்கு வர பெண்களுக்கு பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க. நாம வச்சு கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு. அது பல கை மாறி திரும்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நமக்கே வருது, எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன், எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டுல போனதுதான். இந்த பரிசுகளை நிறுத்திவிட்டு எப்போது புத்தகங்களை நாம் பரிசுகளாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ, எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதை காட்டிலும் சிறந்த பரிசு இருக்க முடியாது. எழுத்தாளர் சுஜாதா இதை ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார். எங்க வீட்டுல கிட்டத்தட்ட 237 வால் கிளாக் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எழுதியிருக்காரு. எங்க போனாலும் வால் கிளாக், விநாயகர், இந்த பரிசுகள் நல்லவைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. புத்தகத்தை காட்டிலும் நல்ல பரிசு என்ன இருக்க முடியும்? என்னுடைய இளம் பருவத்தில் வெளியில முற்றம்னு இருக்கும், அங்கதான் பொங்கல். பொங்கல் வச்ச உடனேயே குறைந்தது ஒரு 20 மாட்டுக்காரர்களாவது மாட்டை கூட்டிட்டு வருவாங்க. வீட்டு வாசல் நின்று அம்மா பொங்கல் அப்படின்னா மாட்டுக்காரர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டி, அது மாட்டுக்கு மேல போத்துவோம், கடைசியில மாட்டுக்காரன் கட்டிப்பான், அது எங்க கட்டிக்க போகுது. மாட்டுக்கு மேல போத்துறதுக்கு ஒரு வேஷ்டி, தின்பதற்கான அந்த பொங்கலும் அன்று செய்த வடையும், ஏதோ ஒரு காசு, ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் அவ்வளவுதான் எங்க அம்மா கொடுப்பாங்க. கேட்டா அடுத்த மாட்டுக்காரனுக்கு வேணான்னு கேட்க சொல்லுவாங்க. ஆனா வீட்டு வாசலுக்கு மாடுகள் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பொங்கல் வைத்த கையோடு வீட்டு வாசலிலே அம்மா மாடு என்று ஒரு குரல் வந்தது. எனக்கு அதுல ஒரு பரவசம் வந்தது பாருங்க, விவரிக்கவே முடியாது. ஏன்னா சென்னையில நீங்க நட்டனோட கோபாலபுரத்துல எங்க மாட்டு பார்க்க முடியணுமே, அந்த மாட்டை பார்த்த உடனே நான் பரவசமாகி வெளியில இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு விழாவில் போத்த ஒரு சால்வைய மாட்டுக்கு போத்தி, நான் அதை விட கௌரவம் இருக்க முடியாது இல்லையா ஒரு மாட்டுக்கு. அதை கொடுத்து என்னுடைய பொங்கலையும் கொடுத்து என்னுடைய மகள்களை கூப்பிட்டேன். மாடு வந்திருக்கு, மாடு வந்திருக்கு, மாடு தானே வந்திருக்கு, மாடு தானே வந்திருக்கு. இன்னும் ட்ரம்பே வீட்டுக்கு வந்த மாதிரி ஏன் இவ்வளவு வலப்பற பண்ற நீ? ஏனென்றால் 2 பேரும் சாதனங்களிலே இருக்கிறார்கள். இப்பதான் மாடிக்கு கூப்பிட்ட பொங்கல் வைக்கணும், உடனே கீழே வான்ற, ஏறி ஏறி இறங்கி இறங்கி முடியலன்றாங்க. எனக்கு என்ன பயம்னா, இன்னும் 4 வருஷம் ஆனா காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை. இப்ப அமெரிக்காவில் உங்க உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தா நீங்க கேட்டு பாருங்களேன், பால் எங்கிருந்துமா வருதுன்னு. உங்க உறவுக்காரங்க பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தா கேட்டு பாருங்க, பாக்கெட்ல இருந்து வருது. மாட்டுல இருந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த ஷாம்பு பாட்டில் வர மாதிரி பாலும் ஏதோ ஒரு பாட்டில் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அவரவர்களுடைய உலகத்தில் அவரவர்கள் பிஸியா இருக்காங்க. வரமாட்டேன்றாங்க பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு கூட்டி பாருங்க, உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை நீங்க கூட்டுறீங்களா? நீங்க வந்துருவாங்க. யாரு? சித்தப்பாடா? சித்தப்பா இருக்கட்டும், அவர் வீட்டுல கல்யாணம் செய்யட்டும். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அன்னைக்குதான் அவரோட மோடி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணவே முடியாது. இதை தாண்டி நாம வலுக்கட்டாயமா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனா ஒரு மூஞ்சியை வச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த போனையே பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தர் ரொம்ப நேரம் அவங்க அம்மாட்ட பேசிட்டு போறாரு, இவன் போன்லயே இருக்கான். யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட, உன் தாய் மாமன்டா, நிஜமாவே அங்கிள்டா அவரு. இவன் எல்லாரையும் அங்கிள்றானா, வாட்ச்மேனையும் அங்கிள்றான், பால் போடுறவனையும் அங்கிள்றான், பக்கத்து வீட்டுக்காரரையும் அங்கிள்றானா, நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல. சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? அதான் கேட்கிறாங்க. நம்ம உடனே மேடை ஏறி பேசுற, ஒரு மைக் எடுத்தா ஓயறது இல்ல. என் பொண்ணு சொல்லுவா, நடுவர் இல்லாம நீ பேசாதம்மா, அவர் பெல் அடிச்சாலாவது நீ நிறுத்துவ, அவர் இல்லைன்னா நீ நிறுத்த மாட்டேங்கிறன்றா. என்ன இப்ப கேட்டு போச்சு, சாதனங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இங்க இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும், பெண்கள் நிறைய இல்ல இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு போன் புதுசா வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி தடுமாறி அதை கரை நீ சேர்றதுக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இதெல்லாம் பண்ணலாம். அது கைக்கு வந்த 2வது செகண்ட் அவன் நான் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு இதெல்லாம் சரி வராது, அடிச்சா எடுத்து பேசு, அதான் அவனை செய்ய முடியும்ன்றான். அந்த அம்மாக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. டிங்குன்னு அடிக்குது, ஹலோ ஹலோ ஹலோங்குது. பையன் சொல்றான், அம்மா SMS வந்திருக்குமா, இப்ப நீ பேச முடியாதுமான்றான். சாதனங்கள்னால என்ன கஷ்டம்? We are technologically far ahead of you. நாங்க முன்னாடி இருக்கோம். எதற்காக புத்தகங்கள் என்று கேட்கிற குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் திணறுகிற சாண்ட்விச் ஜெனரேஷன் நாம். இந்த மையத்திலே நின்று கொண்டுதான் புத்தகம் ஒரு அன்னை என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு முன்னாடி பேசின ஐயா அருமையா சொன்னார்.
அந்த நாட்டார் பாடல்களிலே இருக்கிற அழகுக்கு பின்னாலே இருக்கிற அந்த அழகுணர்ச்சி கவிதைகளிலே இருக்குல்ல, அந்த அழகுணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கவிஞர்களே கிடையாது. கவிதை நமக்கு தருகிற அந்த அழகுணர்ச்சி இருக்கு பாருங்க, அதனுடைய பிரம்மாண்டத்தின் முன்னால், விஸ்வரூபத்தின் முன்னால் கைகட்டி நிற்கிற அந்த சிறுமை இருக்கிறதே, அந்த கணம்தான் ஒரு கவிதையை நிறைவு செய்கின்ற தருணம். ஒரு கவிதையை படிக்கிற போது பரவசம் வராது, அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும். நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம். அதுல என்ன கவித்துவம் பாருங்களேன். 6 காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி, மாமாங்கமாடி மாசி கடலாடி, தைப்பூசமாடி தவம் செஞ்சு வந்தவனும். அந்த பிள்ளை அழறான். அந்த அழுகை எப்படி இருக்கு? ஆறடிச்ச கண்ணீர் ஆறா பெருகிறது. அந்த கவித்துவம் எப்படி இருக்கு பாருங்க. ஆறா பெருகுதான். எப்படி ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி, யானை குளிச்சிருச்சான் இந்த பையன் விட்ட கண்ணீர்ல. அது அவ்வளவு அழற மட்டும் அப்பா அம்மாவும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி, குளமாய் பெருகி குதிரை குளிச்சேரி, இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி, மஞ்சளுக்கு பாஞ்சு மருதாணி வேரோடி, வாழைக்கு பாஞ்சு வத்தியதான் கண்ணீர். மாமன் அடிச்சானோ மல்லிகை பூச்செண்டால, அத்தை அடிச்சாலோ அரளி பூச்செண்டால. அதுலயும் ஒரு கொடி வைக்கிறான். மாமா அவளுடைய ரத்தம், அவன் அடிச்சா கூட மல்லி பூச்செண்டால அடிப்பானா. அத்தை அந்த சைடு, அந்த அம்மா அரளி பூவால அடிக்குது. அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள், அழகுகள் ரொம்ப அழகா ஐயா சொன்னார். ஐயா சொன்ன கதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நாய் கதை தான். ஒரு நாயனுடைய வழக்குக்கு ராஜாவே வந்து விசாரணை நடத்திருக்காரு பாருங்களேன். எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற 4 நீதிபதிகளே சரியான வழக்குகள் யாருக்கும் போறது இல்லைன்னு அவங்களே போர்க்கடி தூக்கியிருக்காங்க. நாய்க்கு அடிச்ச யோகத்தை பாருங்க, ராஜாவே வந்து வழக்கு நடத்திருக்காரு. அருமையான சிந்தனை பின்னல்களோடு இந்த அரங்கத்தை அவர் களை கட்ட வைத்தார். ஆனா அந்த பேச்சினுடைய இறுதியிலே அவர் சொன்ன விஷயம் தான் முக்கியமானது. இலக்கியத்தினுடைய இடம் என்பது ஒரே ஒரு இடம் தான். அது மனசாட்சியிலே இருக்கிற அறத்தை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இலக்கியத்தினுடைய இடம். அது நாட்டார் வடிவ கவிதைகளாக இருக்கலாம், எந்த வடிவமாகவும் இருக்கலாம். அதனுடைய ஒரே நோக்கம் இந்த உள்ளே இருக்கிற மனசாட்சியினுடைய குரலை வெளியே கேட்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இலக்கியம். சாதனங்களினால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது, எங்களால கனெக்ட் பண்ண முடியுது, எங்களுக்கு வந்து எப்ப பாரு விஷுவல் ட்ரீட் கிடைச்சிட்டே இருக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகள் எதை இழக்கிறார்கள் என்பதை எப்படி விவரித்து சொல்லுவது? எப்படி விவரித்து சொல்லுவது?